சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். உலகத் திசையாவும் பறந்து வாழும் இனி ஒருவர்களே அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி வாரந்தோறும் பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமணியர்களே, வாரந்தோறும் மிக முக்கியமான பேசுபொருளோடு உங்கள் இல்ல வாயில் நாடி வருகின்ற சொல்லாடுகளும் இன்றைய நாள் அதீதமாக கவனம் கொடுக்கப்பட வேண்டிய, மிக முக்கியமாக பல்வேறு அரங்குகளிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயத்தை இன்றைய களத்துக்கு எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக அரசியல் களம், எங்களுடைய அபிவிருத்தி களம், பொருளாதார களம், நீடித்து நிலைத்திருக்கத்தக்க அபிவிருத்தி எண்ணக்கருக்கள், சூழலியல் களம் என்று பல்வேறு களங்களில் பேசப்படுகின்ற ஒரு பொருள் இன்றைய விவாதத்துக்கு வந்திருக்கிறது. அண்மை காலமாக இந்த இழுவை மடி பயன்படுத்தி கடல் தொழில் செய்கின்ற விடயம் தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் நம்ம மத்தியில் ஓடி வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடியவர்களாக இருக்கக்கூடிய மீனவர்களும், எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த சில மீனவ சகோதரர்களும் இந்த இழுவை மடி தொழிலில் ஈடுபடுவதன் காரணமாக கடல் வளம் முற்றாக அழிக்கப்படுவதோடு அதிலே நம்பியிராமல் தங்களுடைய சுயாதீனமாக ஒரு இயற்கைக்கு நேயமிக்க கடல் தொழில்முறைகளை பின்பற்றுகின்ற கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே பல்வேறு விதமான நகர்வுகள் இந்த மையத்தை நோக்கியதாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பாதிக்கப்படுகின்ற தரப்புக்கு ஆதரவாக களத்தில் நிற்கக்கூடிய அரசியல் தலைவர்களும், அவர்களுக்கு எதிரான ஒரு புறத்திலே அரசியல் தலைவர்களும் 2 அணியாக நிற்கின்ற அந்த களத்துக்கு அப்பாலே மீனவ சங்கங்களும் 2 தரப்புகளாக பிரிந்து நின்று போராடி கொண்டிருக்க சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு கொதி நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்காக அந்த பிரச்சனைகளோடு தொடர்புபட்ட 4 தரப்பினரை இந்த அரங்குக்கு அழைத்திருக்கின்றோம். அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் என்னுடைய இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார் சொல்லாடுகள் நிகழ்ச்சிகள் அவ்வப்போது தரிசிக்கக்கூடிய ஒரு முகம், அருமை தம்பி விதுசன் அவர்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சூழல் முகாமைத்துவத்தினுடைய இறுதி ஆண்டு மாணவன். குறிப்பாக கடல் வள சூழலியல் சம்பந்தமாக தங்களுடைய சிறப்பு கற்கையை பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன். அவருடைய கற்கை நிறையினுடைய அனுபவங்கள் அல்லது அவருடைய அதனூடாக அவர்கள் கடல் வளத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்ற விதமாக பேசுவதற்கு நம்மோடு இருக்கின்றார். அவர்களுக்கு அருகிலே சொல்லாடுகள் நிகழ்ச்சி நீங்கள் அவ்வப்போது தரிசிக்கக்கூடிய ஒரு சட்ட ஆளுமை, மதிப்புக்குரிய சட்டத்தரணி நண்பர் ரஞ்சித்குமார் அவர்கள். குறிப்பாக இந்த நாட்களில் இந்த இழுவை மடி தொழில் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பல்வேறு சட்ட பிரச்சனைகள் அல்லது சட்ட மூலங்கள் குறித்து பேசப்படுகிறது. சட்டத்தினுடைய நோக்கங்களை பார்ப்பதற்காக சட்டத்தரணி ரஞ்சித்குமார் நம்மோடு இருக்கின்றார். வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இத்தகைய சூழ்நிலையினாலே அதிகம் பாதிப்பை எதிர்கொள்கின்ற கடற்தொழிலாளர்களுடைய குரலாக ஒழிப்பதற்காக இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றார். யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய சமாசத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்னராசா அவர்கள். அவர்களுடைய குரல் நசுக்கப்படுவோருடைய குரல் அல்லது பாதிக்கப்படுவோருடைய குரலாக இன்றைய அரங்கிலே ஒலிக்க இருக்கின்றது. நிறைவாக வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு சுகிர்தன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்கள் குறிப்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு அரசியல் களத்திலே பயணிக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். அண்மையில் முல்லைத்தீவிலிருந்து பருத்தித்துறை வரையான அந்த கடல்வெளி போராட்டத்திலே முதன்மை நிலையோடு பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அந்த மக்களுடைய உணர்வுகளை பேசுவதற்காக நம்மோடு இருக்கின்றார். இந்த 4 பேரோடு சேர்ந்து உண்மையில் இந்த இழுவை மடி தொழிலுக்கு பின்னால் இருக்கின்ற சூட்சுமங்கள் என்னென்ன விடயங்கள் இதற்கு பின்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு பொது அரங்குக்கு தெளிவுபடுத்துகின்ற களமாக இன்றைய களம் விரிய இருக்கின்றது. உண்மையிலே இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு அந்த பிரச்சனையை நன்கு உணர்ந்தவர் என்கின்ற அடிப்படையில் திரு அன்னராசா அவர்கள் இருந்து ஆரம்பிப்பது மிக பொருத்தமானது. ஒரு கடற்தொழிலாளராக, அந்த சமூகத்தினுடைய ஒரு தலைவராக இந்த தொழில் முறையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எத்தகைய நிலையில் இருக்கிறது? பேசலாம் ஐயா, பேசுங்கள். வணக்கம். இந்த யாழ் மாவட்டத்தில் உள்ளூர் இழுவப்படகாக இருந்தாலும் சரி, இந்திய இழுவப்படகாக இருந்தாலும் சரி, வளம் நிறைந்த கடல் வளம் அதிக பிரதேசமாக கொண்ட வடமாகாணத்தில் இந்த சட்டவிரோத தொழிலால் ஒன்று எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்படுகிறது, இயற்கை பவளப்பாறைகள் அழிக்கப்படுகிறது, கடல் நிலம் உழப்படுகிறது. அதாவது இந்தியாவில் இருந்து வருகின்ற இந்த இரட்டை மடி இழுவப்படகுகள் 400 கோஸ் பவர் கொண்ட இன்ஜினை போட்டு 1 முழத்துக்கு கீழே எங்களோட கடலுக்குள்ள சேத்துக்குள்ள புதஞ்சிருக்கின்ற அதாவது கடல் உணவுகளை, மீன் வகைகளை அள்ளி செல்கின்றார்கள். இதால் சின்ன மீன்கள், குஞ்சு மீன்கள் எங்களோட வளம் அளிக்கப்படுகிறது. இதால் நாங்கள் எங்களோட வடக்கு கடலில் குறிப்பிட்ட ஆழங்குறைஞ்ச பிரதேசங்களில் இந்த உள்ளூர் இழுவமடியும் சரி, இந்திய இழுவமடியும் சரி தொழில் செய்கிறதால மிகப்பெரிய பாதிப்பை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக யாழ் மாவட்ட மீனவர்கள் சொல்லல்லா துன்பங்களையும், அதாவது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி கடற்றொழிலாளியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த இழுவமடிகள் இருக்கின்றது. இந்த இழுவமடிகள் இருப்பதன் பயனாகத்தான் 2017, 2018
2 சட்டங்களை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படும் போது இலங்கையின் நாரா நிறுவனமும் சரி, பல்வேறுபட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த கடல் வளத்துக்கு பாதிப்பு, எங்களுடைய கடல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாக இந்த தொழில்கள் அமைகிறதாக இருந்து இந்த தொழிலை நிறுத்த வேண்டும் என்ற சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு மீனவர்கள் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த போராட்டங்களின் எதிரொலியாக இன்று அது மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது. இந்த உள்ளூர் இழுவமடியும் சரி, இந்திய இழுவமடியும் சரி, எமது கடல் பிரதேசத்தில் தடை செய்யப்பட வேண்டும். இது எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மீனவ பரம்பலையும் அழிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கின்றது. அதனை ஒரு தேசிய பிரச்சனையாக எடுத்து இலங்கை இந்திய அரசாங்கங்கள், இது வடக்கு மீனவர்கள் அல்லது யாழ் மாவட்ட மீனவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறார்கள் என்றதுக்கு அப்பால் இதை ஒரு தேசிய பிரச்சனையாக எடுத்து இன்று, அதாவது இந்த 10ஆம் மாதம் யாழ் மாவட்டத்திலே மிக பெரும் பேசுபொருளாக இது இருக்கின்றது. இந்த மீனவ சமூகத்துக்காக அனைவரும் குரல் கொடுத்து ஒற்றுமையின் அடிப்படையில் உள்ளூர் இழுவைப்படகும் சரி, இந்திய இழுவைப்படகுகளும் சரி, இழுவைமடி தொழிலை இலங்கை கடல் பரப்புக்குள் முற்றாக நிறுத்துவதன் மூலம் வடபகுதியிலே யாழ் மாவட்டத்திலே 23,000 மீனவ குடும்பமாக இருந்த சமூகம் இன்று 17,000ஆக மாறியிருக்கின்றது. அதற்கு காரணமும் இந்த இழுவமடிகள் தான் மிக பிரதானமாக இருப்பதோடு சட்டவிரோத ஏனைய தொழில்முறைகளும் இதுக்கு பங்கமாக இருக்கின்றது. அந்த வடக்கு கடலிலே சட்டவிரோத தொழில்களை முற்றாக தடை செய்வதன் மூலம் மீனவர்களாகிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். இந்த பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அதை தீர்வு நோக்கி நகர்வதற்கு அனைத்து தரப்பினருடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் மீனவ சமூகமாகிய நாங்கள் கோரி நிற்கின்றோம். நன்றி ஐயா. ஐயாவுடைய இந்த குரல் என்பது மீனவ சமூகத்தினுடைய குரலாக ஒலித்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு சில விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்த இழுவை மடி தொழில் என்பது 2 தரப்புகளினாலும் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பிட்டது போல தமிழகத்து மீனவர்களாலும் எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த எங்களுடைய மீனவர்களாலும் குறிப்பாக தமிழர்களால் மேற்கொள்ளப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த நிலைமையில் அதிகம் பாதிக்கப்படுகின்ற கடற்பரப்பாக நம்முடைய வடகடல் பரப்பு இருக்கின்றது. அது குறிப்பாக எப்படி என்றால் மீன் உற்பத்தியினுடைய அதீதமான களமாகவும் அந்த கண்டமேடை அந்த சூழலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடல் பிரதேசமாகவும் நம்முடைய பிரதேசம் தான் இருக்கிறது. அள்ளி தருகின்ற கடல் நம்மிடம் இருக்கிறது. அதைத்தான் அள்ளி கொண்டவர்கள் போகிறார்கள், நமக்கு கொள்ளி வைக்கிறார்கள் என்ற குரல் தான் அவருடைய குரலாக ஒலித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அவருடைய ஒரு ஆதங்கத்தை நாங்கள் பார்க்கின்றோம். 23,000 எண்ணிக்கையில் அந்த மீனவ குடும்பங்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு 17,000ஆக, அந்த தொழிலில் ஈடுபடுகின்ற ஒரு எண்ணிக்கை மிகச் சுருங்கி இருக்கிறது 17,000ஆக. இது ஒரு ஆபத்தான ஒரு பொருளாதார பின்னடைவாக நாங்கள் பார்க்கலாம். இந்த சூழ்நிலையிலே அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அரசியல் தலைவராக சுகிர்தன் நம்மோடு இருக்கின்றார். இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் உண்மையான அந்த பின்னணி என்ன, அந்த சூட்சம் என்ன, ஏன் அதை தடுக்க முடியாமல் இருக்கிறது பேசலாம். சொல்லாடுகளம் நிகழ்ச்சியை நான் தொடர்ச்சியாக பார்த்திருக்கின்றேன். இன்று அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுவது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முதலாவதாக எங்களுடைய அன்னராசா அண்ணனின் கருத்தை நான் முழுமையாக ஆமோதிக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட 2 விடயம். ஒன்று, தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகள் அல்ல அங்கே உள்ள தமிழ்நாட்டு எங்களுடைய உறவுகளில் உள்ள கடத்தொழில் செய்கிற அனைவரும் இந்த ரோலர் தொழிலை செய்யவில்லை. தமிழ்நாட்டிலும் அங்கே சிறுதொழில் செய்கின்ற மீனவர்கள் இந்த ரோலர் தொழிலுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டான் இருக்கின்றார்கள். அங்கே பணம் படைத்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். அதை விட அடுத்ததாக எங்களுடைய பகுதியிலும் மீனவ சங்கங்கள் 2ஆக இல்லை. 2 சங்கங்களை தவிர மித்த அனைத்து சங்கங்களும் ஒன்றாக இந்த இழுவைப்படகுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று வல்லடுத்துறை கடத்தொழிலாளர் சங்கம், அங்கே அதிலே ஒரு பகுதி. அடுத்தது குருநகர் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம். 2ம் தான் அங்கே 2லும் ரோலர் தொழில் வைத்திருக்கின்றவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற அனைவருமே எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு 23,000 இருந்த எங்களுடைய மீனவ குடும்பங்கள் 17,000க்கு அப்பால் இந்த நாட்டில் மீன் இல்லாமல் போக ஒரு சந்தர்ப்பம் வரப்போகுது. இந்த நாட்டில் நாங்கள் மீனை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய போகின்றோமா? இவ்வாறான நிலைமை தொடர்ந்தால் எங்களுடைய நாட்டில் உள்ள மீன் வளங்கள், குறிப்பாக எங்களுடைய வடபகுதி கடலில் உள்ள மீன் வளங்கள் முற்றாக அழியும். நாங்கள் ஒவ்வொருவரும் மீன் சாப்பிடுவதற்கு வெளிநாட்டை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று உருவாகும். அதற்காகத்தான் எங்களுடைய கடற்தொழில் சங்கங்கள் தங்களுடைய எதிர்கால சந்ததியினரையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்களுடைய நலன்களையும் கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்படுவதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்படக்கூடாது, எங்களுடைய கடல் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு சார்பாக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு வருகின்றோம். இவர்கள் படுகின்ற துன்பங்களை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த போராட்டங்கள், நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அந்த போராட்டத்தை உண்மையான தன்மை என்னவென்று சொன்னால், எங்களுடைய மீனவர்கள் படுகின்ற துன்பங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். நான் அந்த இடத்திலே பேசியிருந்தேன். மீன் சாப்பிடுகின்ற ஒவ்வொருவரும்
எங்களுடைய மீனவர்கள் இந்த இழுவைப்படை தொழிலால் அவர்கள் சிந்துகின்ற கண்ணீரையும் அவர்கள் படுகின்ற வேதனைகளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று ஒவ்வொருவரும் தங்களுடைய லட்சக்கணக்கான தொழில்களை பறிகொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பலர் கடன்கள் பெற்று தொழிலை எடுத்துவிட்டு அந்த கடன்களை கட்ட முடியாமல் அந்த வலைகள் அறுந்து, அடுத்தது மீன் வளம் இல்லாமல் இன்றைக்கு 5000 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் அடித்து கொண்டு போட்டு 2000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சு கொண்டு வந்து மண்ணெண்ணெய் காசு கூட கட்ட முடியாமல் தான் எங்களுடைய மீனவர்கள் இருக்கின்றார்கள். அதுக்கு பிரதான காரணம் எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த வளத்தை கொள்ளையடிக்கின்ற கொள்ளையர்கள் அதை நிறுத்த வேண்டும். அது இந்தியாவிலேருந்து வாராக்களாக இருந்தாலும் சரி, உள்ளூரில் வாரா இருந்தாலும் சரி, சைனாலேருந்து வந்தாலும் சரி, அமெரிக்காவிலேருந்து வந்தாலும் சரி, எங்களுக்கு எங்கேருந்து வார முக்கியம் இல்லை. எங்களோட கடல் வளம் பாதிக்கப்பட வேண்டும். அதற்காக எங்களுடைய மீனவர்களுடன் சேர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகின்றோம். எங்களுடைய வளங்கள் அளிக்கப்பட்டால் எங்களுடைய இன்றைக்கு 17,000 மீனவர்கள் நாளைக்கு ஒருமே கடலுக்கு போக மாட்டார்கள். கடலுக்கு போய் வாரது நட்டம்னு சொன்ன ஒருத்தரும் போக மாட்டார்கள். இனி அந்த சூழல் ஒன்று வரும். மன்னன் அதை மிக தெளிவாக கூறியிருந்தார். ஆகவே இதற்காக நாங்கள் தொடர்ந்து இவர்களுக்கு பக்கபலமாக குரல் கொடுப்போம். நன்றி சுகிர்தன். சுகிர்தனுடைய கருத்து குறிப்பாக மக்களுடைய பிரச்சனை, குறிப்பாக அந்த 2 விதமாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒன்று, கடல் வளம் அளிக்கப்படுவதன் காரணமாக அவருடைய தொழில் பாதிக்கப்படுகின்றது. இரண்டாவது, அவர்கள் லட்சக்கணக்கான பணத்தை முதலீடு செய்து தங்களுடைய கடல் தொழிலுக்கான உபகரணங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இழுவைமடி தொழில் என்பது அந்த உபகரணங்களையும் பாதிப்படைய, குறிப்பாக வலைகள் அறுக்கப்படுகின்றன. அண்மையில் கூட நான் ஒரு செய்தியை அறிந்தேன். இதனாலே பாதிக்கப்பட்ட ஒரு மீனவரை அந்த வலைகளை கொண்டு போய் நெருப்பிட்டு கொளுத்தியதாக கூட நாங்கள் அறிகின்றோம். அத்தகைய வேதனை மிக்க சம்பவங்கள்லாம் நம்முடைய மண்ணிலே நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. திரு சுகிர்தன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நிலைமைகளை பற்றி பார்த்தால் சில வேளைகளில் எங்களுடைய இந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ சமூகம் தான் நல்ல செல்வச் செழிப்பு மிக்க சமூகமாக இருந்தார்கள். அதிகமான பணக்காரர்களாக, அதிகமான செல்வம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக நான் நினைக்கிறேன். இந்த காங்கேசந்துறையிலிருந்து இந்த பருத்தித்துறை இருக்கக்கூடிய அந்த கடற்கரை வீதியினுடைய அந்த அழகு அப்படித்தான் இருந்தது. அந்த ஊரணி தேவாலயம் கோடிக்கணக்கான நிதியில கொட்டி கட்டப்பட்ட, அது பின்னர் இடிக்கப்பட்டு இப்பொழுது மீளவும் கட்டப்படுகிறது. அந்த தேவாலயமாக இருக்கலாம். அப்படி பருத்தித்துறையிலிருந்து அங்கே முல்லைத்தீவினுடைய சிலாபத்துறை வரைக்கும் எங்களுடைய அந்த கடல் செல்வம் பரந்திருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் வறுமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் சுதாரித்துக் கொள்வதற்கான ஒரு அறிகுறி. இப்போது நாங்கள் சுதாரித்துக் கொள்ளாவிட்டால் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்பதை தான் திரு சுகிர்தன் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தம் விதிசனோடு பேசலாம். குறிப்பாக ஒரு சூழலியல் மாணவனாக உங்களுடைய எண்ண கருக்கள் எப்படி இருக்கிறது? இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய எண்ணங்களை பற்றி பேசலாம். டான் தொலைக்காட்சியினுடைய பார்வையாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இந்த ட்ரோலர் படகு மூலமான மீன்பிடி தொடர்பான விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டிய கால தேவைக்கு ஆட்பட்டிருக்கிறோம். பொதுவாக களத்திலிருந்து செயற்படக்கூடிய வெவ்வேறு துறை சார்ந்த ஆளுமையாளர்கள் இங்கே இருக்கின்ற பொழுதும் ஒரு சுற்றுப்புற சூழலியல் மாணவனாக இந்த பிரச்சனையை நான் எவ்வாறு அவதானிக்கின்றேன் என்பதை ஒரு மேலோட்டமாக கூற வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 2030ஆம் ஆண்டுக்குரிய நிலைபெறான அபிவிருத்திக்குரிய நோக்கங்கள் என்ற நோக்கத்தை நோக்கி சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபைக்கு அங்கத்துவம் பெறுகின்ற நாடுகள் முன்னேறி கொண்டிருக்கின்ற தருவாயில் நாங்கள் அந்த சர்வதேச ரீதியில் அந்த நிலைபெறான தன்மையை வென்றெடுப்பதற்கு சகல துறைகளும் ஒன்றுபட்ட ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அது மீன்பிடித்துறையாக இருந்தாலும் சரி, விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, இதர துறைகளாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் இந்த நிலைபெறான தன்மை என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்ற வளங்களை உச்சளவு வினைத்திறனுடன் தற்போது இருக்கின்றவர்கள் பயன்படுத்தி எங்களுக்கு எப்படி அந்த வளங்கள் தரப்பட்டதோ அதை அவ்வாறே எதிர்கால சந்ததியிடம் கையளித்தல் என்பதை அந்த நிலைபெறான தன்மை என்பதற்குரிய விளக்கம். அந்த வகையில் இந்த மீன்பிடி வளம் என்பது ஒரு நிலைபெறான வகையில் நுகரப்பட வேண்டிய ஒரு வளம். உதாரணமாக நாங்கள் இந்த மீன்பிடி தொழில் செய்பவர்களும் கேட்டால் தெரியும், அந்த மீன்களுக்கு ஒரு குஞ்சு பெருக்கு காலம் என்ற ஒரு காலம் இருக்கின்றது. அந்த காலங்களுக்கு அவை இனவிருத்திக்காக விடப்படும். ஆனால் இந்த ரோலர் படகுகள் மூலமான இந்த மீன்பிடி கலாச்சாரம் என்பது ஏறத்தாழ அனைத்து வகையான அந்த வலையில் மாட்டப்படுகின்ற அனைத்து வகையான கடல் உயிரினங்களையும் காவு கொள்ள செய்யப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. நான் ஒரு அண்மையில் ஒரு சர்வதேச ஆய்வறிக்கையில் கூறி பார்த்தேன். அது எந்த தூரம் சரியானது என்பது தெரியவில்லை. அந்த ரோலர் படகில் எடுக்கப்படுகின்ற மீன்களில் கிட்டத்தட்ட பாரியளவான மீன்கள், 3/4 திட்டத்துக்கு மேலதிகமான மீன்கள் மீண்டும் கடலில் வீசப்படுவதாக கூறப்படுகிறது. அவை சந்தைக்கு பொருத்தமற்றதாக காணப்படுவதாக கூறப்படுகிறது. இப்படியான தருவாயில் நாங்கள் ஒரு அநியாயமாக எதிர்கால சந்ததிக்குரிய வளங்களை அவசரப்பட்டு நாங்களே நுகர்ந்து அதை வீணாக்குவது என்பது எதிர்கால சந்ததிக்குரிய உணவு தேவையினுடைய தாக்கத்தை மேலும் அதிகரிப்பதாக காணப்படுகிறது. உணவு என்பது எதிர்கால சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அண்மையில் கூட நீங்கள் சர்வதேச மட்டத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வடகொரிய அதிபர் சொல்லியிருக்கிறார், உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் வெளிவாரியாக பார்க்கின்ற பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள், அவர் ஒரு சர்வாதிகாரி, தான் உடல் மெலிந்து விட்டார், எனவே மக்களையும் உடல் மெலியை சொல்கிறார் என்று. ஆனால் உண்மையான விளக்கம் அது கிடையாது.
வடகொரியாவில் தற்போது மிகப்பெரிய உணவு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. வடகொரியா சீனாவினுடைய வடகொரியா அந்த எல்லைப் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் பாரியளவான உணவு நெருக்கடியை சந்தித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னுதாரணமாக உங்களுடைய உணவு தட்டுப்பாட்டில் நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன் என்கின்ற வாரியாகத்தான் அவர் தனது உடல் நிறையை குறைத்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த உணவு தட்டுப்பாடு நிலவுவதாக ஒரு சர்வதேச ரீதியில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உதாரணமாக காணப்படுகின்றது. அதேபோல் நாங்கள் இந்த உணவு தேவை என்று பார்க்கின்ற பொழுது உலகில் எப்படி 3/4 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கும் அதுபோல தான் உணவு தேவை. கடல் உணவுகள் இல்லாமல் நாங்கள் உலக உணவு தேவையை நிறைவு செய்யவே முடியாது என்பது யதார்த்தம். இப்போ இந்த கடல் உணவுகள் இப்போ நாங்கள் விவசாய போராட்டங்களும் சமாந்தரமாக நடந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் நாங்கள் விவசாய உணவுகள் எடுத்துக்கொண்டால் மரக்கறி வகை உணவுகள் எல்லாம் மாசுபடுத்தப்பட்டதுன்னு சொல்கிறோம். உரங்களால் சேர்த்துட்டு உரங்களால் பொல்யூட்டட் ஆகிட்டு. ஆனால் மாசுபடுத்தப்படாத ஒரே ஒரு உணவு இந்த கடல் உணவு தான். எனவே நாங்கள் இந்த கடல் உணவை பாதுகாக்க வேண்டிய, கடல் உணவை எதிர்கால சந்ததிக்கு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான களம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அர்மணியர்களே, ஒரு முக்கியமான பேசுபொருள் இந்த அரங்கில் பேசப்பட்ட வண்ணம் இருக்கிறது. இழுவை மடி தொழில் காரணமாக பாதிக்கப்படுகின்ற மீனவர்களுடைய குரலை சமூகமயப்படுத்துவதற்காக திரு சுகிதன் அவர்கள் சொன்னது போல அரசியல் தலைவர்கள் ஒரு போராட்ட களம் மூலமாக அதை சமூகமயப்படுத்தியிருந்தார்கள். மக்கள் மத்தியில் ஒரு விழிப்பை கொடுப்பதற்காக இயங்கினார்கள். ஒரு ஊடகத்தினுடைய பொறுப்பு என்கின்ற அடிப்படையில் சொல்லாடுகளின் நிகழ்ச்சி கூட தன்னுடைய சமூக பொறுப்பு உணர்ந்ததாக இந்த விடயம் தொடர்பான ஒரு விழிப்பை கொடுப்பதற்காக அந்த துறையிலே ஈடுபட்டுக் கொள்ளக்கூடியவர்கள், அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேச வல்லவர்களை வைத்துக் கொண்டு ஒரு சமூக விழிப்பை கொடுத்த வண்ணம் இருக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக பல விடயங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து சட்டத்தினர் ரஞ்சித்குமாரோடு பேசலாம். குறிப்பாக சட்ட விடயங்களை பேசுவதற்கு முன்பாக ஒரு சமூக அவதானி என்கின்ற அடிப்படையிலே இந்த இழுவை மடித்தொடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அபிப்பிராயம் உங்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது, அதை பேசலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு விடயத்தை அழுத்தமாக சொல்லுவேன். எந்த ஒரு தொழிலையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் அந்த தொழிலை தருகின்ற அந்த வளங்களை நாங்கள் ஆத்மாந்தமாக நேசிக்க வேண்டும். அது விவசாயமாக இருந்தால் இந்த மண்ணை நேசிக்காமல் ஒரு நல்ல விவசாயத்தை ஒருபோதும் செய்து கொள்ள முடியாது. அதே போல் ஒரு மீனவ தொழில் என்று வருகிற பொழுது கடலை நேசிக்காத எவருமே ஒரு மீனவனாக இருக்க முடியாது. ஒரு நல்ல மீனவனாக இருக்க வேண்டுமென்றால் முதலிலே கடலை நேசிப்பதில் இருந்து தான் அந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும். அந்த 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 பண்பாடு எங்களுடைய தந்தையாருடைய காலங்களில் இருந்தது. நான் அதனை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைய சமுதாயத்திலே அந்த கடலை நேசிக்கின்றதிலிருந்து தொழில் செய்கின்ற அந்த பண்பாடு இன்றைக்கு என்னால் காண முடியாமல் இருக்கிறது. அது மிகவும் வருத்தமானது. எப்பொழுது நாங்கள் கடலை நேசிக்க மறக்கிறோமோ அன்றிலிருந்து கடல் எங்களுக்கு உணவு தருவதை உணவு தரும் என்று எங்களால் எதிர்பார்க்க முடியாது. நான் இந்த இழுவை மடிக்கு போவதற்கு முன்னால் இந்த விடயத்தை பற்றி தான் அழுத்த விரும்புகிறேன். முன்னரெல்லாம் நாங்கள் கடற்கரைகளை நடந்து போகிற பொழுது அழகான சிற்பிகள், கடலிலிருந்து வரக்கூடிய சிறு சிறு முருங்கை கற்கள், இவைகள் தான் அங்கே காலில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கடற்கரையிலே நடந்து போகிற பொழுது, முக்கியமாக எங்களுடைய பிரதேசத்தில் வடமராட்சி கிழக்கிலே நாங்கள் நடந்து போகிற பொழுது அந்த மணலில் நடக்கிற பொழுது நாங்கள் சின்னனிலே அந்த ஆங்கர் மாவிலே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அவ்வளவு மென்மையானது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற பொழுது பிளாஸ்டிக் போத்தல்கள், கடலிலிருந்து வரக்கூடிய பொலித்தீன் பைகள், குப்பைகள், அந்த இடத்துல எங்களால் நடக்க முடியாமல் இருக்கிறது. காலையிலே நாங்கள் கடற்கரையிலே போய் பார்த்தால் கடலிலே இவ்வளவு குப்பைகள் இருந்ததா என்று எங்களால் நினைத்து பார்க்க முடியாமல் இருக்கிறது. 95ஆம் ஆண்டு எனக்கு நாம் இருக்கிறது. 95 தொடக்கம் 98ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாங்கள் அங்கு வசித்த காலப்பகுதியில் அப்படி ஒரு காட்சியை நாங்கள் கண்டதே இல்லை. அப்போ இந்த குப்பை எங்கிருந்து வந்தது என்றால், எப்பொழுது இந்த மனிதர்கள் கடலை நேசிக்க மறந்தார்களோ அப்பொழுது இந்த கடலை ஒரு குப்பை தொட்டியாக மாற்றிவிட்டார்கள். அங்கிருந்து தான், அந்த உளவியலில் இருந்து தான் இந்த இழுவை மடி படகும் ஆரம்பிக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஒரு கடல் என்கிற பொழுது அந்த கடலுக்கென்று சொல்லி ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த கடல் சூழலியலுக்கென்று ஒரு தொழில் முறைமை இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு பாரம்பரிய மீன்பிடி முறை நவீன முறை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த பாரம்பரிய மீன்பிடி முறை என்பதனுடைய சரியான அர்த்தம் என்னை பொறுத்தளவில் அது கடலினுடைய சூழலுக்கு மிக பொருத்தமான ஒரு மீன்பிடி முறை. அதை பாரம்பரியமாக அதனை வாழ்க்கை முறையோடு கடலோடு நன்கு பழகி அந்த கடல் அறிவை இயற்கையான அனுபவங்களினால் பெற்ற எங்களுடைய மூதாதையர்கள் வழிவகுத்து சொல்லித்தந்த மீன்பிடி முறைமைகள்தான் பாரம்பரிய மீன்பிடி முறைகள். அதில் திருப்தி அடையாமலோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு வசதிகள் வந்தவுடன் புதிய புதிய வெளிநாட்டிலிருந்து அறிந்து கொண்ட புதிய மீன்பிடி முறைமைகளை கண்டவுடன்
விரைவாக எல்லா வளங்களையும் எடுத்துவிட வேண்டும், விரைவாக பணக்காரராகிவிட வேண்டும் என்கின்ற அவாவிலே இந்த கடலை நேசிக்காமல் அதற்கு விரோதமான இந்த சட்ட முறைமையற்ற மீன்பிடி முறைமைகளை இன்றைக்கு பலர் செய்ய துடிக்கிறார்கள். இது இயற்கையாக வந்த அறிவினால் வந்தது அல்ல, வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த கேட்ட அறிவுகளினால் வந்த ஒரு முறைமைகள். ஆனால் எனக்கு தெரியவில்லை. நான் நிச்சயமாக சவால் விடுவேன். ஒரு காலத்தில் கரை வலையில் படாத மீன்களையா நீங்கள் இன்றைக்கு ரோலரில் பிடித்துக் கொள்கிறீர்கள்? உங்கள் ஊர்களில் கரை வலையில் எத்தனை ஆயிரம் கிலோ கணக்கில் மீன்கள் படும். ஒவ்வொரு காலத்துக்கு, ஒவ்வொரு மாதத்திற்கு, அந்த பருவ காலத்துக்கென்று ஒவ்வொரு விதமான மீன்கள் வந்து படும். ஒருபோதும் நாங்கள் மீன்களை போய் வலு கட்டாயமாக பிடிப்பதில்லை. வலைகளை விரித்து விட்டு பார்த்து கொண்டிருப்போம். இயற்கை அன்னையே கொண்டு வந்து மீனை விடுவார். அப்பொழுது எத்தனை கிலோ கணக்கிலே மீனவர்கள் அந்த மீன்களை பிடித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மாறாக எப்படி இன்றைக்கு மகவேற்பிலே இயற்கையாக குழந்தை வரும் வரைக்கும் காத்திருக்காமல் அதற்கு முன்னரே கருவறையை வெட்டி சத்திர சிகிச்சை மூலம் நாங்கள் இன்றைக்கு பிள்ளைகளை எடுக்கிறோமோ, அதுபோல மீன்களுடைய வருகைக்காக காத்திருக்காமல் கடலுக்குள்ளே சென்று கடலினுடைய கருவறைகளை சிதைத்து அவைகளை கிழித்து அங்கு மறைந்திருக்கக்கூடிய மீன்களை கூட நாங்கள் அவைகளை வலுக்கட்டாயம் இழுத்து அவை பருவத்திற்கு முந்துவதற்கு முன்னரே அவைகளை பிஞ்சிலேயே நாங்கள் பிடுங்கி பிறகு அதை நாங்கள் சாப்பிடுவதும் இல்லை, அதை நாங்கள் எறிந்து விடுவோம் பொருத்தமில்லாத மீன்களை. இப்படி கடல் வளங்களை கருச்சிதைவு செய்து ஏன் இந்த மீன்பிடி முறைகளை கொண்டு வந்தார்கள் என்று எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்தை சொல்வேன், எனக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை சொல்வேன். நோர்வே நாடு இப்படித்தான் உலகம் 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு இந்த கடல் தொழிலிலே மிக மிக புதிய நவீன முறைமைகளை அறிமுகப்படுத்திய நாட்டிலே நோர்வே. இன்றைக்கு இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சும் நோர்வேயோடு மிக பல விடயங்களிலே புலமை சார்ந்த அனுபவங்களை பரிமாறிக்கொள்கிற ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நோர்வே உலகத்திலே கடல் தொழில் சார்ந்த ஒரு மிக அனுபவம் வாய்ந்த நாடு. ஆனால் இன்றைக்கு நோர்வேயினுடைய கடல் வளங்களை பற்றி நீங்கள் ஆய்வு செய்தால் நோர்வேயை சுற்றி இருக்கிற கடல் வளங்களில் அங்கு போதுமான மீன் வளங்கள் இல்லை. அதற்கு காரணம் அவர்களுடைய இந்த இழுவைப்படகு போன்ற நவீன முறையில் கடந்த வளங்களை எல்லாம், நோர்வேயினுடைய கடலை சுற்றி இருந்த எல்லா வளங்களையும் அவர்கள் மிக விரைவாக சுருட்டி எடுத்ததினால் இன்றைக்கு மீன்கள் இல்லாத ஒரு கடல் வளத்தை தான் இன்றைக்கு நோர்வே கொண்டு வந்திருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நோர்வே புதிதாக எப்படி மீன் வளங்களை உருவாக்கலாம் என்பதிலே பல ஆய்வுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. என்றால் இயற்கையாகவே அங்கு மீன்கள் இல்லை. அது பின்னர் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது இந்தியாவிலும் கடற்தொழில் சங்க தலைவர் சொன்னது போல பணம் படைத்தவர்கள் எல்லோரும் இதனை ஒரு தொழில் முறையாக கொண்டு வந்தார்கள். அதற்கு மிக லட்சக்கணக்கான தேவை. அங்கே பாரம்பரியதனை நாட்டுப்படகுகள் என்று சொல்வார்கள். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நாட்டுப்படகு செய்கின்ற கடற்தொழிலாளர்கள் இதனை வன்மையாக எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் நாட்டுப்படகு தொழிலை செய்கிறவர்கள் கடலை நேசிக்கிறார்கள். அது கடலுக்கு ஒவ்வாத முறை என்றனால் அங்கேயும் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இப்படித்தான். அங்கிருந்த வளங்களை எல்லாம் சுரண்டி இன்றைக்கு மீன் வளம் இல்லாத ஒரு கடல் பிரதேசமாக தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற கடல் பிரதேசம் மாறிவிட்டது. அதனால தான் இன்றைக்கு அங்கு மீன்கள் இல்லாமல் அடுத்து வளம் இருக்கிற இடத்தை பார்க்கிறார்கள். அது வடக்குக்கு மேலே இருக்கிற எங்களுடைய கடல் பிரதேசம். அதனால தான் அவர்கள் எங்களுடைய எல்லைக்குள்ளே படையெடுக்கிறார்கள். இந்த ஆபத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் எதிர்காலத்திலே இந்த மீனவ சமுதாயத்தினுடைய கருவறை இல்லாமல் போய்விடும். நான் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் கேள்வியாக கேட்டு நான் நேரத்தை தருகிறேன். தமிழ்நாட்டில் இருந்து ரோலர் படகுகள் வந்து மீன்களை பிடிக்கிற பொழுது எதிர்ப்பை வெளியிடுகின்றவர்கள் அல்லது அவர்களை தடை செய்ய வேண்டும் என்று கேட்கிறவர்கள் எப்படி உள்ளூரில் இருக்கிற ரோலர் படகுகள் இதே தொழிலை செய்கிற பொழுது அதனை ஆதரிக்கிற நிலைக்கு வர முடியும்? எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஆபத்தான தொழில் முறை தானே. அதனாலே தான் நான் சொல்லுகிறேன், எங்களுடைய கடற்தொழில் அமைச்சினுடைய வாசகமே எதிர்கால சந்ததிக்காக மீன்களை பாதுகாப்போம் என்று. இந்த காலத்துக்கே மீன்களை பாதுகாக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. கடற்தொழில் அமைச்சுக்கும் கடற்தொழில் நிறுவனங்களுக்கும் இதில் மிக பாரிய பங்கு இருக்கிறது. ஆனால் அரசியல் காரணமாக அவைகள் இந்த பங்கிலிருந்து விலகி இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதை பற்றி விரிவாக பேசலாம். நன்றி ரஞ்சித். ரஞ்சித்தினுடைய குற்றச்சாட்டு அல்லது ரஞ்சித்தினுடைய அந்த எண்ண அலைகள் என்பது மிக விரிந்து இருக்கிறது. குறிப்பாக கடலை நேசிப்பவர்கள், கடலை தங்களுடைய தாயாக நேசிக்கக்கூடிய மீனவர்களால் அவருடைய தாயினுடைய கருவறையை சூறையாடுகிற இத்தகைய செயல்களை செய்ய முடியாது. அப்படி செய்பவர்கள் கடலை நேசிக்கின்றவர்கள் அல்லது உண்மையான மீனவர்களாக அவர்களை கொள்ள முடியாது என்கின்ற விதமான கருத்துக்களை, ஒரு மிக உணர்ச்சிகரமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு அப்பால் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய, அது எல்லா துறையிலும் அது இருக்கிறது, குறுகிய காலத்திலே நிறைந்த அறுவடையை பெற வேண்டும் என்பது விவசாயத்துறையிலே இன்றைக்கு இந்த ரசாயன வளமாக்கி உங்களுக்கு நாங்கள் சிக்கி போனோம். கடற்தொழில் கூட புதிய முறைகளையும் புகுத்தித்தான் இன்றைக்கு நாங்கள் சிக்கப்பட்டு போயிருக்கிறோம். இது ஒரு நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு
எங்களுடைய அபிவிருத்திக்கு சவாலான விடயம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு, நம்முடைய 3வது தலைமுறைக்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்கக்கூடியது ஒன்று. அவர்களுடைய தொழில் சார்ந்த பொருளாதார விருத்திக்கும் அவர் உணவுத் தேவைக்கான விருத்திக்குமான சவாலை கொடுக்கக்கூடியது சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 2 விடயங்களை அவர் சொன்ன விடயத்தில் நான் திரு சுகிதனிடம் செல்லக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களும் ஒரு தொகுதியினர் அல்லது பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த விடயங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். இலங்கையிலும் அதுக்கு எதிராக இருக்கிறார்கள். அண்மையில் ஒரு போராட்டம் செய்த பொழுது அதை சில பேர் திசை திருப்பினார்கள். இது இந்தியாவுக்கு எதிரான போராட்டம், இந்திய அரசுக்கு எதிரான போராட்டம். இப்படி ஒரு போராட்டத்தை தமிழக மீனவர்களுக்கு எதிராக செய்துவிட்டு என்ன முகத்தோடு இந்திய அரசோடு பேசுவீர்கள் என்றெல்லாம் அறிக்கைகளை பத்திரிகைகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் திரு ரஞ்சித் அவர்கள் பேசிய போதுதான் ஒரு கருத்து நமக்குள்ளே அல்லது ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருகிறது. திரு சுகிர்தனம் திசை மாற்றி விடுகிறோம். எங்களுடைய வடக்கு மீனவர்களும் இந்த ரோலர் படகுக்கு எதிராக போராடுகின்ற தமிழகத்து மீனவர்களும் சந்தித்து ஏன் ஒரு கடலில் ஒரு போராட்டத்தை இதுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பவர்களை ஒரே மட்டமாக கொடுக்க முடியாது? நிச்சயமாக அன்னராசா அண்ணன் இருக்கின்றார், அவர்கள் அதுக்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டும். இதில் நான் 2 விடயத்தை குறிப்பிட வேண்டும். ஒன்று, ரஞ்சித் அவர்கள் சொன்னது போன்று எங்களுடைய நீரியல் வள திணைக்களம் இன்றைக்கு இந்த நாட்டிலே ரோலர் தொழிலுக்கு எதிராக ஒரு சட்டமூலம், ஒரு சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டம் திருத்தம் கொண்டு வந்த பிறகும் பலர் புதுசாக இந்த ரோலர் தொழில்களை எடுத்திருக்கின்றார்கள். இந்த திணைக்களம் எவ்வாறு அவர்களுக்கான அனுமதியை கொடுக்கும்? இன்றைக்கு தீவகத்திலும் சரி அல்லது குருநகர் பகுதியிலும் சரி இந்த சட்டமூலத்துக்கு பிறகு இந்த ரோலர் தொழில் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகும் இந்த நீரியல் வள திணைக்களம் அந்த 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 போட்டுகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது. அது அவர்கள் மிக பிழையான ஒரு செயற்பாடு. இது அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாது. இது எங்களுடைய வளங்களை அனுமதி கொடுத்திருக்கிறார்களா அல்லது கண்டும் காணாமல் இருக்கிறார்? இல்ல அனுமதி கொடுக்காட்டி அவர்கள் கடல்ல தொழில் செய்யலாம். வேறொரு இதிலே பெறப்பட்ட அனுமதியை வைத்துக் கொண்டு இந்த தொழிலை செய்யலாம். ரோலர் தொழில் செய்யலான்னு சொல்லி அவர்களுக்கு தெரியக்க, சரி வெளிநாட்டிலிருந்து வாராக்கள் தெரியாலும் உள்ளுக்குள்ள புதுசா பழையாக்களை தான் நீங்க கண்டுகொள்ளல. ஏற்கனவே வந்தாக்கள் அவைக்கான பிரச்சனைகள் சொல்றீங்க. புதுசா கொண்டாங்களும் பார்த்துருக்கலாம் தானே? இல்லை. 2வது விஷயம், இன்னும் ஒரு கருத்து. நான் மாகாண சபையில் இருந்த பொழுது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் மாகாண சபைகளுக்கும் இந்த சட்டமூலத்துக்கான அங்கீகாரத்துக்கு அனுப்பப்பட்டது. அப்பொழுது எங்களுடைய சபையிலே 3-4 உறுப்பினர்கள் ரோலர் தொழிலை தடை செய்யக்கூடாது என்று ஆதரவாக அல்லது அவர்களுக்கான கால அவகாசம் எடுக்க வேண்டும் பேசியிருந்தார். அப்பொழுது நான் அங்கே பேசியிருந்தேன். இதற்கான கால அவகாசங்களை கொடுப்பது, இந்த தொழிலை செய்வது என்பது நாங்கள் ஒரு இளநீ அல்லது ஒரு தேங்காய் பிடுங்குவதற்காக ஒரு தென்னை மரத்தை தரிப்பதற்கு சமன். நான் எனக்கு தேங்காய் வேண்டும் என்பதற்காக அந்த தென்னையை தரித்து அதில் ஏறி அழகாக தேங்காயை பிடுங்கலாம். அதுக்கான முறைமைகள் இருக்கின்றது. இல்லை, எனக்கு இலகுவாக முழு தேங்காய் வேணும் என்று ஏறி அந்த தென்னையை தரித்தால் அதற்கு பின்ன வார ஒருத்தருக்குமே தேங்காயம் இருக்க இளநியும் இருக்காது. அந்த வகையில் நான் பேசியிருந்தேன். அதுதான் எங்களுடைய கடலுடைய நிலைமை. இன்று சிலர் பணம் படைத்தவர்கள் இன்றைக்கு இந்த ரோலர் தொழில் செய்கின்ற ரோலர் தொழிலே வருகின்ற தொழிலாளிகள் வேறு, முதலாளிகள் வேறு. முதலாளிகள் ஒரு தரம் அந்த ரோலர் தொழிலில் வரையில்லை, 1-2 பேர் தான் போயினோம். ஆனால் இன்றைய சிறு தொழிலுக்கு போகின்ற அனைவருமே அந்த போட்டுக்குரிய முதலாளி மாதிரி தான், தங்களுடைய சொந்த தொழில் தான் போயினோம். ஆனால் இந்தியாவிலிருந்து வருகின்ற ரோலர் தொழிலில் வருகின்றவர்களை கைது செய்தால் கூட அவர்கள் எல்லாரும் அப்பாவி மீனவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எங்கெண்ட பகுதியில் செய்கின்றவர்களும் அப்பாவி மீனவர்கள் தான் தொழிலுக்கு போன்றார்கள். அவர்களுக்கு இந்த ரோலர் தொழிலை நிப்பாட்டினாலும் அவர்கள் கடலை நேசிக்கக்கூடிய மீனவர்கள். அவர்களுக்கு ஒரு சாதாரண போட்டை கொடுத்தால் அவர்கள் போய் அந்த கடலில் தொழில் செய்வார்கள். ஆனால் இந்த முதலிட்டவர்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தான் இந்த முதலாளிகள் எல்லோரும் சேர்ந்து, அது இந்தியா முதலாளிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பகுதியை சேர்ந்த முதலாளிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக சில அழுத்தங்களை கொடுத்து இந்த தொழிலை செய்வதற்கு முனைகின்றார்கள். எங்களுடைய கடல் வளத்தை கொள்ளையடிக்க பார்க்கின்றார்கள். அதற்கு நீங்கள் கூறியது போன்று இந்தியாவில் இருக்கின்ற எதிர்ப்பை, இலங்கையில் இருக்கின்ற எதிர்ப்பை நாங்கள் ஒன்றாக பதிய வேண்டிய சூழல் இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தில் கூட கூறியிருந்தோம், இந்த பிரச்சனையை இது ஒரு பேசு பொருளாக இந்த பிரச்சனையை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை எங்களுடைய பிரதிநிதிகள் நேரடியாக இலங்கைக்கான இந்திய தூதரோடோ அல்லது நீங்கள் சொன்னது போன்று இந்திய மீனவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒரு எதிர்ப்பையோ காட்டுறதுக்கான நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கை முன்னெடுப்பதற்கான ஆலோசனைகளாக அல்லது அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறுகின்றேன். நன்றி சூரியன். திரு அன்னராசோடு பேசலாம். குறிப்பாக நான் கேட்டபடியும் தான் இப்போ இங்கே எங்களுடைய வடகடல் மீனவர்கள் எவ்வாறு எதிர்ப்போடு இருக்கிறார்கள், அதே அளவுக்கு சமாந்தரமாக தமிழகத்து மீனவர்கள் எதிர்ப்போடு இருக்கிறார்கள். ஆனால் நம்ம மத்தியில் ஒரு பிழையான எண்ணக்கரு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. எப்படி என்றால், தமிழகத்து மீனவர்கள் தான் இந்த ரோலர் மடியில் எங்களுடைய வளங்களை அள்ளி கொண்டு போகிறார் என்ற கருத்தில் தான் இங்கே பலரிடம் இருக்கிறது.
அங்கும் ஒரு தொகுதியினர் அல்லது பெரிய எண்ணிக்கையான மக்கள் அதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பதை நாம் வெளியில சொல்லியாக வேண்டும். எனவே இணைந்த போராட்டங்களை ரெண்டு தரப்புமே பாதிக்கப்படுவதனால் இந்த இணைந்த போராட்டங்கள் தொடர்பாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஏதேனும் அனுபவங்கள் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய கடற்தொழில் சங்கங்களோடு இதை பற்றி பேசி இருக்கிறீர்களா? உங்களுடைய பிரச்சனைகளை அவரோடு முறையிட்டு இருக்கிறீர்களா? அப்படியான அனுபவங்களோடு இருக்கிறதா? இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து மீன்பிடிக்க வார ஒட்டுமொத்த தமிழருக்கு எதிராகவோ தமிழ்நாட்டுக்கு எதிராகவோ நாங்கள் போராட இல்லை, குரல் கொடுக்க இல்லை. தமிழ்நாட்டில் அரசியல் ஆதரவோடும் முதலாளித்துவத்தோடும் இருக்கிற 2000 இருந்து 2500 மீனவருக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிராகவோ இந்தியாவுக்கு எதிராகவோ எங்களுடைய குரலை ஒலிக்க இல்லை. நாங்கள் அந்த 2500 முதலாளித்துவமும் வடக்கு கடல்ல வளம் இருக்கென்று வந்து அழிக்கிறதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதை முதல் நாங்கள் தெளிவு பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு எதிரான போராட்டமோ அல்லது இந்தியாவுக்கு எதிரான போராட்டமோ நாங்கள் கருத இல்லை. சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுற தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த 2500 மீனவருக்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது அதே போல இந்த உள்ளூரிலும் அந்த தொழிலை செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர் உதாரணத்துக்கு கடல்ல அசம்பாவிதம் ஏதாவது நடந்தாலோ அல்லது கைது செய்தாலோ, கடந்த மாதம் கடல்ல ஒரு வன்முறை சம்பவம் நடந்தது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். பத்திரிகைகளுக்கு செய்தி வரையில் அவர் தமிழ்நாட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த ரோலர் சங்கமும் அந்த முதலாளிகளும் அவரை கூட்டி கொண்டு வச்சு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போராடுகிறார்கள். உண்மையில் நாட்டுப்படகு மீனவர்கள் தமிழ்நாட்டில் இலங்கை கடலுக்கு பாதகமாகவும் தொழில் செய்ய இல்லை. அவர்களால் அந்த அரசியல் வர்க்கத்தையும் அதிகார வர்க்கத்தையும் தாண்டி தங்களுடைய குரலை ஒட்டுமொத்தமாக ஒலிக்க முடியாமல் இருக்கின்றது என்றது அங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மீனவர் பலர் கூறுகின்றார்கள். கடந்த மாதம் கூட உங்களுடைய கருத்துப்படி இருக்கிறது என்றால் இங்கே உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, குரல் கொடுப்பதற்கு சுதந்திரம். ஆனால் அவர்கள் அதுக்குள்ளே சிக்கி போயிருக்கிறார்கள். அந்த குரல் வெளியில வரவில்லை, நசுங்கி போயிருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு சில 9 மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் இந்த இழுவமடிக்கு எதிரான போராட்டம் தொடர்கிறது. ஏனென்று கேட்டால் இலங்கை கடலுக்குள் அவர்களும் தொழில் புரிய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இழுவமடியை அரசாங்கம் கைது செய்து சட்டவிரோத தொழிலை கைது செய்யக்கலாம். அதில் தாங்களும் பாதிக்கப்படுறார்கள். இந்தியா கடல் வளம் அளிக்கப்பட்டுட்டு அப்போ அவர்கள் மீன் எங்கே இருக்கோ வடக்கு கடலுக்கு தான் அவை வரணும். அப்போ அதால அவன் போராட்டங்கள் அங்கே ஒடுக்கப்படுகிறது. இப்போ அரசாங்கத்துக்கு தெரியாமல் இல்லை. தமிழ்நாட்டில் கதைக்கிற போது தமிழ்நாட்டு மீனவர்கள் வடிவா சொல்கின்றார்கள், அங்கத்தை அதிகாரிகள் என்ற ஆதரவோடும் சட்ட வல்லுநர்களின் ஆதரவோடும் தான் அவர்கள் தொழிலை எடுத்து கடல்ல வாரார்களே ஒழிய தமிழ்நாட்டு அரசாங்கமோ இந்திய அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு புதிதாக எந்த இழுவமடி படகுகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க இல்லை என்று புதிதாக கொடுக்காட்டியும் அங்க பழசாக இருக்கிறத திருத்தி புதுசாக பாவிக்கின்றார்கள். அது குறைந்த வீதம் குறைவு. உதாரணத்துக்கு 2016ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை இலங்கை இந்திய பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது தமிழ்நாட்டு மீனவர்கள் கால அவகாசம் கேட்டார்கள் தங்கள் சட்டவிரோத மீன்பிடியை மாற்றுவதற்காக. ஆனால் 2020ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் வெறும் 34 படகுகளை தான் ஆழ்கடல் மீன்பிடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டின் புள்ளி விவர ரீதியாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போ 3-4 வருஷமாகுது 34 படகுகளை இந்த மீனவர்களை மாற்று தொழிலுக்கு கொண்டு செல்வதற்கு. இப்படி போனால் எங்களுக்கு எங்கே இருக்கும் கடல் வளம் அல்லது எங்கே இருக்கும் எங்களுக்கு இந்த சட்டவிரோதமான தொழில்முறை? அதே போன்றுதான் இந்த உள்ளூர் இழுவப்படகுகளும் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் 2017ஆம் ஆண்டும் ஒரு சட்டம் 2018ஆம் ஆண்டும் கொண்டு வரப்பட்ட போது இருந்த உள்ளூர் ரோலருக்கு இன்று 100க்கும் அதிகமான ரோலர்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. இதுல நீங்கள் கேட்டது போல திணைக்களங்கள் அந்த சட்டத்தில் வடிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த தடி கட்டி இழுக்கிறதோ 2 கதவு போட்டு இழுக்கிறதோ அது தடை செய்யப்பட்டிருக்கு. அனுமதி இன்னும் ஒரு படகுக்கு அனுமதி எடுத்துட்டு அதுக்கு ரோலர் செய்கிறார்கள். அதற்கு திணைக்களங்களினுடைய ஆதரவு இருக்கிறபடியால்தான் இன்று உள்ளூர் ரோலர்கள் சுதந்திரமாக வடக்கு கடலிலே தொழில் செய்கிறார்கள் என்றது என்னுடைய நேரடியான கருத்தாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் அந்த சட்டத்தில் கடல்ல கட்டியிருந்தா கூட அந்த ரோலர் படகை கைது செய்யறதுக்குரிய சட்டம் அந்த சட்ட மூலத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த இல்லை. இப்போ வடக்கு கடல்ல உண்மையா அதாவது பாரம்பரிய தொழில்முறை செய்கிற மீனவர் இதை எதிர்க்கிறதுக்கு முடியாமல் இருக்கு. ஏனென்று கேட்டால் அவர்கள்ட்ட காசு இல்லை, ஆதரவு இல்லை. முதலாளி மேரிட்ட காசு இருக்கு. இப்போ எங்கள்கிட்ட இதை எதிர்க்கிறதுக்கு கொண்டு காசு கொடுக்கறதுக்கு நாங்கள் யார்ட்டும் காசு வேண்டியது. காசு வேண்டுனா தான் காசு இருக்கிறவர்கள் அதை கொடுத்துட்டு சரியா செய்கிறதுக்கு முனைகிறார்களான்றதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ ஏன் இவர்கள் இந்த தடை செய்யப்பட்ட உள்ளூர் இழுவமடியை கடற்படையும் சரி இந்த அதாவது மீனவருக்கு கொண்டு வர சட்டத்தில் பெரும்பகுதியை நடைமுறைப்படுத்துறது கடற்படை. அப்போ கடற்படையோ அல்லது எங்களுடைய நீரியல் வளத்திணைக்கணமோ அது தொடர்பாக உள்ளூர் இழுவப்படகுக்கு எதிராக மிக விரைவான நடவடிக்கை எடுக்கலாம்.
அண்மையில் கூட நாரா நிறுவனம் சில இடங்களை அடையாளப்படுத்தி தொழில்முறைக்கு அங்கீகரிச்சு என்ற ஒரு பேச்சு வருகின்றது. ஆனால் அது அங்கீகரிக்கப்பட இல்லை. அவ ஆய்வு செய்து கொண்டிருக்கணும். அந்த ஆய்வுல பொறிமுறை வேணும். அந்த கடல்ல இன்ன இடத்துல தான் இந்த மீன் பிடிக்கலாம் என்று யார் கண்காணிக்கிறது? கடற்தொழில் கடற்படை கண்காணிக்கிறதா அல்லது கடற்தொழில் நீரியல் வளத்தினர் கண்காணிக்கிறதா? இவர்கள் பொறிமுறையை உருவாக்கினாலும் அது சரியான பொறிமுறையாக இருக்காது. எங்களுடைய அந்த அதாவது வந்து அடையாளப்படத்தில் இடத்துல கூட அந்த தொழில் செய்யக்கூடாது உள்ளூர் இழுவமடி படகு. ஏனென்றால் அவர்கள் கரையில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கிற கடலில் தெரியாது. இரவு 3 மணிக்கு யாரும் போய் நின்று பார்க்க மாட்டேன்னு, இல்லை யாரும் கண்காணிக்க மாட்டேன்னு. அந்த பொறிமுறையையும் இல்லாமல் உள்ளூர் இழுவப்படகும் சரி, இந்திய இழுவப்படகும் சரி, அதே போன்று எங்களோட வடக்கு கடலில் தடல் செய்யப்பட்ட தொழில்முறைகளை ஒட்டுமொத்தமாக நிறுத்த வேண்டும். இந்த நிறுத்துவதற்குரிய ஏற்பாடாகத்தான் அது பல்வேறு வாதங்கள் நடந்தன. 2013 ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு பேசலாம். குறிப்பாக நீங்கள் பேசுகின்றபடி எங்கள் கனதியாக பேச வேண்டும். நீங்கள் சொல்வது போல இந்த கடற்தொழில் திணைக்களம், கடல் நீரியல் வள திணைக்களம் அல்லது கடற்தொழில் அமைச்சு அல்லது கடற்படை என்று அதில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடைய அசம்பந்தம் அல்லது கண்டும் காணாமல் இருத்தல் என்கின்ற நிலைமைதான் மிக முக்கியமானது. அவர் சொன்னது போல அண்மையிலே எங்களுடைய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குமாரவேலு கணேசன் அவர்கள் இந்த சேட்டலைட் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு படத்தை அங்கே போட்டிருந்தார். அதில் குறிப்பாக இந்த நேரங்களிலே இந்த இந்திய இழுவை படகுகள் கடல் எல்லைக்குள்ளே பிரவேசிக்கின்ற அந்த படத்தை போடுகிற பொழுது அதிகாலை வேளை 1 மணிக்கு 3 மணிக்கு இடையிலே தான் அதிகளவான ரோலர் படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வருகிறது என்பதை அந்த படம் நம்மளுக்கு தெளிவுபடுத்தியது. அப்ப நீங்க சொல்வது போல அந்த நேரத்திலே சட்டத்தை அமல்படுத்துகின்றவர்கள் அந்த நேரத்திலே தூங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். அந்த நேரத்தில் கட்டாயமாக நிச்சயமாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். எப்படி அந்த சட்டத்தை அமல்படுத்துவது என்பது ஒரு கேள்விக்குரிய. கடற்படை அதிலே பொறுப்புடையவர்கள். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான களம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டான் தொலைக்காட்சி பெருமையோடு விளங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அரண்மனையர்களே ஒரு அற்புதமான களம், மிக உணர்ச்சிகரமான ஒரு விடயம் இங்கே பேசப்பட்ட வண்ணம் இருக்கிறது. நம்முடைய எதிர்கால தலைமுறையினுடைய அல்லது நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவ குடும்பங்களுடைய நெருக்கடி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு அன்னராசு அவர்கள் பேசுகின்ற பொழுது சட்டங்கள் எல்லாமே இருக்கிறது. இருக்கக்கூடிய சட்டங்களை அமுல்படுத்தினாலே தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் சட்டங்களை அமுல்படுத்த வேண்டிய தரப்புகள் அதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் அல்லது அந்த சட்டத்தை மறுதளிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவருடைய தரப்பிலிருந்து வந்திருக்கிறது. நம்மோடு ஒரு சட்டத்திறனி இருக்கிறார் திரு ரஞ்சித் அவர்களை நான் நினைக்கிறேன். திரு அன்னராசு அவர்கள் சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டிய விடயம் எப்படி ஒரு அசம்பந்தமாக கையாளப்படுகிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? பேசுங்க. இந்த விடயங்களை பற்றி பேசுகிற பொழுது நான் ஒரு கவலையான விடயத்தை சொல்லுவேன். இந்த விடயங்கள் எல்லாமே அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் மிகவும் கவலையான விடயம். இந்த கடல் வளங்களை பாதுகாப்பதாக இருக்கலாம் அல்லது இதனை மீறுகிறவர்களை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துவதாக இருக்கலாம். இந்த விடயங்களுக்கு பொறுப்பான நிறுவனங்கள் பணியாற்றுவதாக இருக்கலாம். இவை எல்லாமே அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியும் ஒரு விடயத்தை நான் அறிந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த காலவாசம் வளங்களை பற்றி பேசினீர்கள். எனக்கு தெரிந்த குருநகர் பிரதேசத்திலே இந்த இழுவை மடி படகுகளை செய்கின்றவர்களுக்கு எனக்கு ஒரு 4 வருடங்களுக்கு முன்னராக இருக்க வேண்டும், அவர்களுக்கு மாட்டு தொழிலை செய்வதற்காக அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு உதவிகள் வழங்கி வேறு வகையான மீன்பிடி முறைமைகளை அவர்களை மாற்றுவதற்காக அவ்வாறு அவர்கள் அந்த உதவிகளையும் பெற்று இருக்கின்ற பொழுது ஒரு தேர்தல் ஒன்று வந்தது. அந்த தேர்தல் வந்த பொழுது அந்த தேர்தலிலே ஒரு குறித்த சில அரசியல்வாதி ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் தாங்கள் அந்த தேர்தலிலே வந்தால் நிச்சயமாக இதற்கு மீண்டும் அனுமதி பெற்று தருவோம் என்கின்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த அடிப்படையில் தேர்தலிலே ஆதரவையும் பெற்று பிறகு அதற்காக அவர்கள் மீளவும் அதனை செய்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. மக்களுடைய வளங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை ஒரு நாட்டில் ஒருபோதும் அரசியல் மயப்படுத்தப்பட முடியாது. அது மண்ணாக இருக்கலாம் அல்லது இரத்தினங்கள் ஆய்வு எடுக்கிறதாக இருக்கலாம், கல்லுடைப்பதாக இருக்கலாம். என்னவென்றாலும் ஒரு நாட்டினுடைய தேசிய வளங்கள் ஒரு சுயாதீனமான ஒரு அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டும். அது திணைக்களங்களுக்குள்ளே இருந்தாலும் அதிகார சபைக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின்படி திணைக்களங்கள் அதிகார சபைகள் இதெல்லாம் அமைச்சுக்கு கீழே தான் வரும். இதிலிருந்து அவை சுயாதீனமயப்படுத்தப்பட வேண்டும். சுயாதீனமயப்படுத்தப்படாத வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். சட்டங்களை இயற்றினாலும் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இறுக்கமாக்குவது அல்லது தளர்த்தி பிடிப்பது என்பது அந்த அரசியல் மயப்படுத்துவதிலே தான் தங்கி இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் கண்டும் காணாமல் இருப்பது. ஸோ இது அரசியல். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் மீனவ சமுதாயம் ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது அதனுடைய வாக்கு வங்கி மிக பலமானது. அந்த செல்வாக்கை பெறுவதற்காக அரசியல்வாதிகள் சில சலுகைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளிப்பார்கள்.
அல்லது அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சில நிறுவனங்கள் சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்குமாறு சொல்லியும் சொல்லாமல் விடுவார்கள். இதிலிருந்து விடுபட வேண்டும். இந்த நிறுவனங்கள் என்றைக்கு சுயாதீனமயப்படுத்தப்படுகிறதோ அன்றைக்குத்தான் எங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பூரணமாக எடுக்கப்பட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகளை எங்களுடைய ஃபிஷரிஸ் அக்வாட்டிக் ஆக்டிலே தடை செய்திருக்கிறார்கள். அது வெறுமனே இழுவைப்படி மடகு மட்டுமல்ல, உதாரணமாக நிறைய வழிமுறைகளை தடை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக வெடி வைத்து மீன்களை பிடிக்கிறது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக பட்டாசு வச்சு டைனமைட் பிடிக்கிறது. அப்போது அந்த மீன்பிடி முறை அது இயற்கைக்கு முரணானது, அதை தடை செய்திருக்கிறார்கள். சில வேலைகளை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக தங்கூசி என்று சொல்லப்படுகிற வேலைகள் முறைமைகளை தடை செய்திருக்கிறார்கள். சில செயற்கையான பொறிமுறைகளை உருவாக்குவதனை, உதாரணமாக கணவாக்கி குலை வைக்கிற என்று சொல்வார்கள், ஸோ அதை தடை செய்திருக்கிறார்கள். இப்படியாக பாவிக்கின்ற வேலைகள், பாவிக்கின்ற உபகரணங்கள், பாவிக்கின்ற படகுகள், பாவிக்கின்ற வழிமுறைகள் என்று பல விடயங்களை அவர்கள் தடை செய்து சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகள் என்று தடை செய்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சட்டத்திலே குறை சொல்ல முடியாது. இறுதியாக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த இழுவை மடி படகுகளை பயன்படுத்துவதனை தடை செய்தல். அது ஒரு தனிநபர் பாராளுமன்றத்தின் ஊடாக அது கொண்டு வரப்பட்டு பிறகு பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு இலங்கையிலே இழுவை படகுகளை தடை செய்கின்ற சட்டமும் இருக்கிறது. ஏன்னா இதனை கொண்டு எவ்வாறு இதனை தடை செய்வது என்பது நிறுவனங்களுடைய அதிகாரங்களிலே இருக்கிறது. நிறுவனங்களை சுயாதீனமாக செயல்பட விடுவது அந்தந்த துறைகளுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கைகளிலே இருக்கிறது. அவர்கள் சுயாதீனமாக செயல்படுவது என்பது அவர்களுடைய எதிர்கால அரசியலில் தங்கியிருக்கிறது. இது எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைந்தது. இந்த விடயத்தை புரிந்து கொண்டால்தான் இவர்கள் ஏன் இதனை செயல்படாமல் வைத்திருக்கிறார்கள், ஏன் இவர்களை கைது செய்கிறார்கள் இல்லை, ஏன் புதிதாக இன்னமும் படகுகளுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள், ஏன் இவர்களை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள், எல்லாமே அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கு. இதிலிருந்து இந்த மக்கள் தெளிவு பெற்றால்தான் இதனுடைய உண்மையான விடயத்தை கண்டுகொள்ளலாம். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த மீன்பிடி சங்கங்களிலே ஏன் இந்த ரோலர் படகுக்கு இன்னமும் அரசாங்கத்தினால் அல்லது அதிகாரிகளினால் மிக காத்திரமாக செயல்பட முடியாமல் இருக்கிறது? எல்லா தொழிலையுமே தொழிலாளர் முதலாளி வர்க்கங்கள் இருக்கும். இங்கே அண்ணன் சொன்னது போல அந்த படகு உரிமையாளர்கள் ஒருபோதும் கடலுக்கு செல்வதில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்காவிட்டாலும் கடற்தொழிலை பொறுத்தளவிலே சம்மாட்டி என்று சொல்வார்கள். அந்த தொழிலை சொந்தமாக வைத்திருக்கிறவரை நாங்கள் சம்மாட்டி என்று அழைப்போம். சம்மாட்டி ஒருபோதும் கடலுக்கு போவதில்லை. சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஒரு சுயமான ஒரு விருப்பம் இருந்தால் சில பேர் போவதுண்டு, ஆனால் பொதுவாக போவதில்லை. அந்த செலவு அந்த வருமானம் எப்படி பங்கிடப்படுகிறது என்பதை விளங்கினால் தான் இது ஏன் தடுக்கப்படுவதில்லைன்னு உங்களுக்கு விளங்கும். ஒரு கடற்தொழிலுக்கு போய் மீன்பிடித்து வருகிற வரைக்கும் ஒரு செலவு ஒன்று ஏற்படும். அந்த செலவை மீன்பிடித்து வருகிற மீனை அவர்கள் சந்தையிலே விற்கிற பொழுது வருகிற காசிலே அந்த செலவை முதலில் கழிப்பார்கள். வருகிற செலவை இங்கே அன்னராஜ் அவரும் இருக்கிறார், அவருக்கு இந்த விடயங்கள் நல்லா தெரியும். செலவை கழித்த பிறகு அதை இரண்டாக பிரிப்பார்கள். இரண்டாக பிரிக்கிற பொழுது ஒன்று அந்த சம்மாட்டி என்கின்ற அந்த முதலாளிக்கு போகும் அரைப்பங்கு, மிகுதி அரைப்பங்கு அந்த கடலிலே தொழிலுக்கு சென்று வந்த தொழிலாளர்களுக்குள்ளே பிரிக்கப்படும். அப்போது இந்த முதலாளிகள் தொழில் வைத்திருக்கிற முதலாளிகளை பொறுத்தளவிலே அவர்கள் இந்த தொழிலாளிகளை வைத்துத்தான் வருமானத்தை உழைக்கிறார்கள். இந்த சங்கங்கள் என்று வருகிற பொழுது அடுத்ததாக பாருங்கள், மீனவ சங்கங்கள் என்று வருகிற பொழுது தலைவராக இருக்கலாம் அல்லது மிக முக்கியமான பதவிகளாக இருக்கலாம். அந்த பதவிகளிலும் இப்படிப்பட்ட சம்மாட்டிகள் என்று சொல்லப்படுகிற செல்வாக்கு மிக்கவர்களால் அதிகமாக இடம்பெறுவார்கள். அப்போ இந்த சங்கங்களிலே ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிற பொழுது அவர்களுடைய செல்வாக்கு இயல்பாகவே ஆதிக்கம் செலுத்தும். அப்போ இழுவைப்படி மடகு வருவதற்கு முன்னர் அல்லது சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகளை தொடர்பாக ஒரு சங்கத்திலே முடிவெடுக்கிற பொழுது அங்கே இயல்பாகவே பணம் படைத்த வசதி படைத்த சம்மாட்டிகள் என்று சொல்லுகின்ற அவர்களுடைய செல்வாக்கு இயல்பாகவே வரும். அப்போ அவர்களை மீறி கடலுக்கு செல்லுகிற சாதாரண பாமர மீனவர்களினாலே ஒரு விடயத்தையும் செய்ய முடியாது. அப்போது இப்போ புதுசாக ஒரு முடிவெடுக்கிறார்கள் அல்லது முடிவெடுக்க யோசிக்கிறார்கள், இழுவை ரோலர் படகினை அனுமதிப்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய கடல் ஒவ்வொரு சின்ன சின்ன எல்லைக்கும் ஒவ்வொரு சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்கங்களுக்கும் ஒரு சிறிய எல்லைகள் இருக்கும். அந்த எல்லைக்குள்ளே என்ன தொழில் செய்ய வேண்டும், என்ன படகை கொண்டு வரலாம், என்ன தொழில் முறையை செய்யலாம் எல்லாமே அந்த சங்கத்தினுடைய தீர்மானத்திலே தான் இருக்கிறது. அப்போ எனக்கு தெரிந்து 2 சங்கம் தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ரோலர் படகினை அனுமதித்திருக்கிறது. ஒன்று குருநகர், மற்றது வல்வெட்டித்துறை.
அப்ப இந்த இரண்டு சங்கங்களுடைய பாரம்பரியத்தை அல்லது பின்னணியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயல்பாகவே சற்று பணம் படைத்த அதிகமான மீனவர் சமுதாயத்தை கொண்டது யாழ்ப்பாணத்தில் ஒப்பிடுகிற பொழுது. அப்போ அவர்களால் ஒரு 12 தொடக்கம் 18 லட்சம் வரை ஒரு செலவழித்து ஒரு படகினை வாங்கி இந்த தொழிலை முதலீடு செய்வதற்கு அவர்களால் முடியும். விலைகளை தவிர்த்து படகை மட்டும் சொல்லுகிறேன். அப்போ அந்த தொழிலை செய்யலாம் என்று யோசிக்கிற பொழுது அந்த சங்கங்களுக்குள்ளே இருக்கிற இந்த செல்வாக்கு மிக்கவர்கள் ஏனையவர்களுடைய குரலை புறக்கணித்து அதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அல்லது அதை அனுமதிப்போம் என்று முடிவுக்கு வருகிறார்கள். அப்போ இங்கே அதற்கு பாதிக்கப்படக்கூடிய அல்லது அதனை எதிர்க்கின்ற சிறு தொழிலாளர்கள், இங்கே எனக்கு தெரிந்த குருநார்களே சிறகு விலை தொழிலாளர் சங்கம் என்று இருக்கிறார்கள், ரால்பிடி சங்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள், மற்றது கரை விலை சங்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இருக்கிறது. ஒவ்வொரு தொழில் முறைக்கும் ஏற்ற மாதிரி அவர்கள் சிறு சிறு சங்கங்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பணத்திலே எண்ணிக்கையிலே குறைவாக இருப்பதனால் அவர்களால் இவர்களை எதிர்க்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது, மீனவர்கள் எல்லோருமே இந்த தவறான பிடிமுறையை ஆதரிக்கிறார்கள் என்று. அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் நீங்கள் சொன்னதை போல. ஆனால் அவர்களால் குரல் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் மீனவ சமுதாயத்துக்குள்ளேயே வர்க்கத்தட்டு பொருளாதார அடிப்படையில் செல்வாக்கின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இந்த அதிகாரங்கள் வேறுபடுவதனாலே தான் மீனவ சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய சில எண்ணிக்கையில் குறைவானவர்கள் இப்படியான தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து அந்த பாமர மக்களை எண்ணிக்கையில் அதிகமான பாதிக்கப்படுகிற சாதாரணமான தொழிலாளர்களை, நான் சொல்வது கடலுக்கு போகிறவர்களை, கடவுளுக்கு போகின்ற அந்த உண்மையான அந்த மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த நிறுவனங்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவதிலிருந்து நீங்கி சுயாதீனமாக சட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்த தவறுகிற பொழுது அரசியல்வாதிகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள், சில சிவில் அமைப்புகள் நீதிமன்றங்களை முறையாக நாடி அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். நான் இங்கே திரு சுகிதன் அவர்கள் இருக்கிறார், அவருடைய அண்மைய போராட்டங்களை நான் செய்தியாக பார்த்தேன். அவர்கள் இன்னொரு வகையில் முயற்சிக்கலாம். ஏன் இந்த கடத்தொழில் நீரியல் வழக்கு திணைக்களம் இந்த இழுவை மடி படகினை தடை செய்கின்ற இந்த சட்டத்தை ஏன் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்று ஒரு நீதிமன்றத்திலே ஒரு ரிட் வழக்கு என்று சொல்லுகிற எழுத்தாணை மனுவை தாக்கல் செய்யலாம். அரசியல் ரீதியாக அழுத்தங்களை கொடுக்கலாம். அப்படியாக கொடுக்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக சமுதாய ஆதரவோடு இதனை தடை செய்யலாம். அண்மையில் எலெக்ஷன் ஒரு தேர்தல் வருவதற்கான சாத்தியப்பாடுகளும் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அவ்வாறு உணர்கிற பொழுது இந்த பிரச்சனை இரு முனை பிரச்சனைகளாக மாறும். ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் ஒரு தரப்புக்கும் எதிர்க்கிறவர்கள் ஒரு தரப்புக்கும் மாறுவார்கள். ஆனால் எது சரியானது என்பதை தலைவர்களால் தீர்மானித்து வழிநடத்த வேண்டும். ஒரு வாக்குக்காக ஒரு வருங்கால சந்ததியை சிதைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான. நாங்கள் அன்னராசோடு பேசலாம். குறிப்பாக ரஞ்சித் பேசியது போல இந்த கடற்தொழிலாளர் சங்கங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், நீங்கள் சமாசத்தினுடைய தலைவர், பல சங்கங்களுக்கு எல்லா சங்கங்களுடைய கூட்டுணைவுக்கு தலைவராக இருப்பவர், ரஞ்சித் சொன்ன கருத்தோடு உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் பணம் படைத்தவர்கள் அநேகமான அப்பாவிகளுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறார்கள். அவர் சொன்னது 100க்கு 100% உண்மையான ஒரு சம்பவம். அதை நாங்கள் மறுதளிக்கிறதுக்கு இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அண்மையில் குருநகரில் நடந்த ஒரு போராட்டம் சட்டவிரோத தொழிலை அங்கீகரிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேன். இப்போ தடை செய்யப்பட்ட தொழில்முறையை செய்கிற நாங்கள் 50 பேர் 100 பேர் சேர்ந்து அந்த தடையென்று சொல்கிற ஆக்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு மனநிலையையும் அந்த போராட்டங்கள் ஊடாக தொடர்ந்தும் அந்த கடலில் தொழில் செய்யலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்குறதுக்குரிய முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போ அதில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த தடை செய்யப்பட்ட தொழில் என்று தெரிஞ்சும் குருநகர் மீனவர்களுக்கு தெரியாமல் இல்லை, அவர்கள் இந்த தடை செய்யப்பட்ட தொழில்முறையை நிறுத்த வேண்டும் என்று எங்களோடும் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்கள். நடத்தியும் அந்த தொழிலுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று போராடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் நாளைக்கு எதிர்காலத்தில் சுருக்கு வலை செய்கிறவர்கள் தங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்றார்கள், டைனமைட் அடிக்கிறவர்கள் தங்களுக்கு அங்கீகாரம் வேணும் என்றார்கள், கணவாய்க்குள்ள போடுறவர்கள் தங்களுக்கு அங்கீகாரம் வேணும் என்றார்கள். எப்படியெல்லாம் எங்களுடைய கடல் வளத்தை அழித்து அதிக லாபத்தை அவர் சொன்ன மாதிரி பணம் முதலீடு செய்யக்கூடியவர்கள் செய்ய துணியும் போது அவர்களுடைய பக்கம்தான் ஓங்கி நிற்கும். கிராமப்புற மீனவர் எங்களுடைய குரல் இப்படித்தான் ஒலிச்சு கொண்டிருக்கும். இதுக்கு மிஞ்சி எங்களால் போராடக்கூடிய ஒரு வழி இருக்குமா என்றது. எங்கள்கிட்ட மக்கள் தொகையில் அதிகமாக நாங்கள் இருக்கலாம்,
ஆனால் முதலாளி வர்க்கம் தானே அதை செய்து அதுக்குரிய பணத்தை அவர்கள் தான் செலவழிக்கிறார்கள். இப்ப அவர் கூறினத்தை நான் நேரடியாக உணர்ந்த ஒரு ஆளுடைய சொல்லுகிறேன். ஒரு சம்மாட்டியார் ஒரு அமைப்பில் இருந்தார் என்றால் அவருடைய குரல் தான் அங்கு ஓங்கி ஒலிக்கும். மற்ற எந்த மீனவர்களும் சம்மாட்டி சொல்லிட்டார், அதுல வரவு செலவுக்கோ அதுக்கு ஏற்படுற செலவுகளையும் அந்த சம்மாட்டி துணிஞ்சு செய்தால் அந்த கரையோர மீனவனால திருப்பி அதுக்கு கலைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப அந்த சட்டத்தரணி சொன்னதை இன்றைக்கு 100% உண்மையாகத்தான் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் பார்க்கிறோம். முதலாளித்துவமும் தான் அந்த உள்ளூர் இழுவப்படகை செய்யுது. குறிப்பாக நான் கேட்கிறேன், 2015-16 300 உள்ளூர் இழுவப்படகா நின்றது. இன்றைக்கு பருத்தித்துறை குருநகர் சேர்ந்து 600 அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதென்ற ஒரு எதிரொலியாகத்தான் ஊர்காவத்துறையிலும் இந்த கடந்த 2-3 மாதங்களில் 2-3 இழுவப்படகுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த இழுவப்படுகை கொண்டு வரவர்களும் கடற்தொழிலாளர்கள் அல்ல. நாங்களும் அந்த பிரதேச அவர்கள் வேறு தொழிலை அதாவது பெரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அந்த இழுவப்படுக வேண்டிய முதலீடு செய்து அப்பாவி மீனவர்களை பிடிச்சு அந்த சட்டத்தரணி சொன்ன மாதிரி 4 ஒரு பங்கோ இல்லை 2 ஒரு பங்கு எடுக்கிறார்கள். அவர்கள் நாளாந்த கூலியாகத்தான் அவர்கள் போகிறார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கு அந்த சம்மாட்டி சொன்னால் போராடத்தான் வேணும். அப்ப இது போன்ற போராட்டங்களை, அதாவது சட்டவிரோதமான தொழில் முறைக்கு எதிராக மீனவ சமூகம் போராடுகிறதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. தயவு செய்து மீனவ சமூகம் நீங்களாக பார்த்து இந்த சட்டவிரோத தொழிலை நிறுத்தி எமது கடல் வளத்தையும் எமது மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தையும் அதிகரிப்பதற்காக சட்டவிரோத தொழில்முறையை நீங்களாக நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் கூட சட்டவிரோதமான தொழில்முறையை அங்கீகரித்து போராட்டம் நடத்துவது மீண்டும் மீனவ சமூகம் பின்னோக்கி செல்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்குத்தான் செல்லும் என்று என்னுடைய கருத்து. அன்னராசா அவர்களுடைய குரலோடு இன்றைய நாளை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கி இருக்கிறது. அருமணியர்களே, இது ஒரு உணர்வுபூர்வமான களம். ஒரு கடற்தொழிலாளர் சமாசத்தினுடைய தலைவராக அவருடைய கருத்து, குறிப்பாக அப்பாவி மீனவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த சமாட்டியார் என்று சொல்லப்படுகின்ற அல்லது பணம் படைத்த தொழிலுக்காக முதலீடு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தங்களுடைய அந்த மூளையை கசக்கி பிழிந்து எந்த தொழிலை முதலிட்டால் அதிக வருமானம் கிடைக்கும் என்பதை பார்த்து இந்த ரோலர் படகுகளில், இழுவை மணி படகுகளிலே முதலீடுகளை செய்கிறார்கள். அவர்களுக்காக தங்களுடைய வேர்வையை சிந்தி கடலிலே தங்களுடைய வேர்வை கடல் நீரோடு கரைத்து உழைத்து கொடுக்கின்ற கடற்தொழிலாளர்கள் இதை தொடர்பான அப்பாவிகள். அவர்களுக்கு இந்த விடயத்தினுடைய பின்விளைவுகள் தொடர்பாக எதுவுமே தெரியாது. அவர்கள் சாதாரணமான மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள். கிடைக்கக்கூடிய அன்றாட அந்த உழைப்பினுடைய அதீத தன்மை காரணமாக அதற்குள்ளே அவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கு கூட மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது. ஒரு காலப்போக்கிலே இந்த தொழிலை நட்டம் ஏற்படுகின்ற பொழுது சமாட்டியார் அதை இன்னொரு தளத்துக்கு மாற்றுவார். ஆனால் இந்த மீனவர்களுக்கு அந்த தளத்துக்கு மாற முடியாமல் போய்விடும். சமாட்டியார் இந்த ரோலர் படகுக்கு முதலிட்டவர் அடுத்த கட்டம் ஒரு ஏசி பஸ்ஸை வண்டி ரோட்டிலே ஓடுவார். ஆனால் இந்த மீனவர்களால் அதை செலுத்த முடியாது. அங்கே ஒரு டிரைவராக இருக்க முடியாது. அவர்கள் கடலுக்குத்தான் போகணும். அப்பொழுது கடலுக்கு போகின்ற பொழுது கடல் கையை விரிக்கும், அங்கே மீன் இருக்காது. இப்படி பாதிக்கப்பட்டுகின்றவர்கள் அப்பாவி மீனவர்கள் என்ற அடிப்படையில் இங்கே அழுத்தமாக 2 குரல்கள், திரு சட்டத்தரணி ரஞ்சித்குமாருடைய குரல்களும் அன்னராசாவுடைய குரல் ஒலித்திருக்கிறது. இந்த களங்களோடு நாங்கள் நாளைய நாளும் உங்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். அருமணியர்களை இதுவரை நேரம் மிக முக்கியமான கருத்துக்களை பகிரப்பட்டிருக்கிறது. நாளை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இதுவரை நேரமும் ஒளிப்பதிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெகன் குழுவினருக்கும் படத்தொகுப்பினர் நண்பர் துவாரகனுக்கு நன்றி சொல்லி மீண்டும் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ள நான் என்று உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம்.